மோடியின் சதுரங்க வேட்டை, இயற்கை வேளாண்மை. உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை கொடுத்திருக்கார் மோடியின் சதுரங்க வேட்டை. கோயம்புத்தூர்ல ஆர்கானிக் ஃபார்மிங், இயற்கை வேளாண்மை, இதை வச்சு உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அதை அனௌன்ஸ் பண்றாரு. 18,000 கோடி. உலகத்துல எந்த நாடும் இயற்கை வேளாண்மைக்கு இவ்வளவு செலவு பண்ண கிடையாது. இத பிஎம் கிசான் அது கீழே கொண்டுறாரு. விவசாயிகளுக்கு 6,000 ஆண்டுக்கு அப்படின்னு உயர்த்துறாரு. விஞ்ஞானமும் இயற்கை வேளாண்மை பிளஸ் பிஸ்னஸ் லீடர்ஸ், இவங்க 3 பேரே கொண்டு போறாங்க. ஏன்னா பிஸ்னஸ் லீடர்ஸ் தான் நல்ல ஒரு கட்டமைப்பு உருவாக்க முடியும். பொருளாதாரம் எங்கிருந்து கொண்டு வரணும் தெரியும் அவங்களுக்கு. விவசாயிகள் அவங்களோட அறியாமையை அவங்களோட திறமையும் அனுபவமும் கொண்டு வர போறாங்க. சயின்டிபிக் பீப்புள் உண்மையான விஞ்ஞான பூர்வமா அறிவிச்சதை கொண்டு வர போறாங்க. நம்ம தாத்தா பாட்டி காலத்துல வேளாண்மை 2000 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே இயற்கையா இருந்துச்சு. கொஞ்ச நாள் அது அப்படியே கார்பரேட்டா மாறிடுச்சு. எங்க பார்த்தாலும் ஃபேக்டரி மாதிரி யூரியா போடு, டிராக்டரை போடு, இதை பண்ணு, அதை பண்ணுன்னு மக்களை அப்படியே திசை திருப்பிட்டாங்க. 6 மாசம் ஆகுங்க உண்மையாவே நெல் விளையிறதுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 5020, 5008 அதெல்லாம் கொண்டாங்க. அதுக்கு அடுத்தடுத்து படிப்படியா பாத்தீங்கன்னு வச்சுங்க 3 மாசத்துல இவ்வளவு ஹைட்டு தான் இருக்கு. அதுக்குள்ள நெல் விளைஞ்சிருது. இதுல நிறைய பெண்களுக்கு பிசிஓடி வருது, நிறைய ஆண்களுக்கு விந்து பிரச்சனை இருக்கு. இதனால நிறைய சுகர் வர வாய்ப்புகள் இருக்கலாம், கேன்சர் வர வாய்ப்புகள் இருக்கலாம், பல சிக்கல்கள் இருக்கு. ஸோ அதனால இந்த 3 கூட்டமைப்பை ஒன்னா கொண்டு அவங்க கிட்ட பேசுறாரு. யார் யாரு? பிசினஸ் லீடர்ஸ், அதாவது வியாபாரம் தொழில்நுட்பத்துல வெற்றி அடைந்தவர்கள். விவசாயிகள், அவங்களுக்கு பல நூற்றாண்டுகளாக இருக்க அனுபவம், அவங்க மண்ணு அவங்களுக்கு தான் தெரியும். 3வது விஞ்ஞான மேதைகள், அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட், இவங்க எல்லாரையும் வச்சு ஒரு கூட்டமைப்பா உருவாக்கி அவங்கள சந்திச்சு பேச போறாரு. அதனால அடுத்த நூற்றாண்டுக்கு வேளாண்மை நம்மளோட முதுகெலும்பா இருக்கும். நமக்கு கேன்சர் வராத ஒரு வேளாண்மை கொண்டு வர முடியும். கேன்சர் வராத ஒரு வேளாண்மை கொண்டு வர முடியும். இயற்கை வேளாண்மை உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு திட்டத்தை யோசிக்கிறதுக்கு அதுக்குன்னே தனியா ஒரு மூளை தேவைங்க. வந்தப்ப ஸ்வச் பாரத்னாரு, இந்தியா ஃபுல்லா எல்லாருக்கும் டாய்லெட்டை வழங்கினாரு. அடுத்து அனைவருக்கும் வீடு திட்டம் அப்படின்னாரு. அதை ஒரு 25 கோடி பேரை மேம்படுத்தி இருக்கிறாரு வறுமை கோட்டுக்கு மேல. அப்புறம் ஆயுஷ்மான் பாரத்னாரு, நீங்க பிரைவேட்டா இருந்தாலும் ஆஸ்பத்திரியா கவர்மெண்ட்ல இருந்தாலும் நீங்க உங்களோட ஆரோக்கியத்தை நீங்களே பார்த்துக்க முடியும். அதுல எந்த ஒரு தடையும் இல்லாத, இது இல்லாம அதை ஹோலிஸ்டிக்கா கொடுத்தாரு. அது ஆயுர்வேதமாவும் இருக்கலாம், உங்க மனசுக்கு பிடிச்ச மருத்துவத்தோட செயல்படுங்க அப்படின்னு கொடுத்தாரு. இந்த மாதிரி அடுத்தடுத்த திட்டத்தை, ஒவ்வொரு திட்டத்தையும் பார்க்கும்போது அவரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதின்னு மாத்திரம் சொல்றதை விட ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் லீடர்னு சொல்லலாம். ஏன்னா எப்படி இதெல்லாம் அவர் சிந்திக்கிறார் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இவருக்கு நம்ம கட்டாயம் நோபல் பரிசு கொடுக்கலாம். ட்ரம்ப் நான் தான் பண்ணேன்னு ஊரா போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா இவர் இந்த ஒரு திட்டத்தினாலேயே ஒரு பெரிய ஒரு வெற்றி அடைய நம்ம எல்லாரும் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். 3வது விருது கொடுக்குறாரு. யார் யாரெல்லாம் இயற்கை வேளாண்மையில வெற்றி அடைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில விருது கொடுக்குறாரு. கோயம்புத்தூரை ஏன் தேர்ந்தெடுத்தாரு? கோயம்புத்தூர்ல இயற்கை வேளாண்மை மிகப்பெரிய லெவல்ல இருக்கு. இன்னொன்று கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி நடுவில் இருக்கு. புட்டபர்த்திக்கு போயிட்டு அங்கே வராரு ஏரோப்ளைன்ல. 1:30 மணிக்கு வராரு, 3:30 மணிக்கு கிளம்பிறாரு. 2 மணி நேரத்தில் ஒரு சதுரங்க வேட்டை டன் 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 தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு ஆச்சரியப்பட வச்சுட்டார் இல்லையா? அதனால மோடியோட இந்த திட்டம் வெற்றி பெறுவதற்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். பெண்களுக்கு இதுல ரிசர்வேஷன் கொடுத்து பெண்கள் வேளாண்மைக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட சிந்தனை. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா வேளாண்மையிலையும் ரிசர்வேஷனா அப்படின்னு நினைக்காதீங்க. பெண்களுக்கு ஒரு 18,000 கொடுக்கலாம், இல்ல அதுக்கு மேலேயும் கொடுக்கலாம். விவசாயிகளா இருந்தா, அதுவும் இயற்கை விவசாயிகளா இருந்தா. இதனால பல நோய்கள் குணமாகும். வருமுன் காப்போம்ங்கிறதுக்கு ஒரு எடுத்து சொல்லா தமிழகம் திகழும். அதுல உறுதியா இருக்கலாம். 5 அடுக்கு பாதுகாப்பு கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, கம்ப்ளீட்டா மோடியோட பாதுகாப்பு ஆளுங்கன்னா அங்க முழுமையா பொறுப்பேற்றிருக்காங்க. தமிழ்நாடு போலீஸ் 24 மணி நேரமும் அந்த இடத்த சுத்தி பாதுகாப்பா இருந்து அதை பார்த்துக்கணும். ஏன்னா மோடிக்கு முக்கியமான இவ்வளவு பெரிய பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு காரணம் 2 தாங்க இருக்கு. 1999ல பெரிய குண்டு வெடிப்பு இருந்துச்சு, அதுதான் முடிஞ்சு போச்சு. அப்படின்னா இப்ப திமுக ஆட்சியில 2022 அக்டோபர் மாசம் 23ஆம் தேதி அங்க ஒரு குண்டு வெடிப்பு இருந்துச்சு. ஸோ தீவிரவாதம் இன்னும் அங்கங்க இருக்கும், இல்லை இருக்கலாம். இதை நம்ம கட்டாயம் இது பண்ணணும். இப்பயும் மோடி வெறுப்ப திமுக, திருமாவளவன், பல சின்ன சின்ன குறுங்கட்சிகள்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. மிக மிக பெரிய தவறு.
பிரதமர் ஒருத்தர் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது மரியாதையில் அரசியல் கலக்கக்கூடாது. இந்த திட்டம் வெற்றி பெறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி, விவசாயிகள், இவங்க எல்லாரும் அது வாழ்த்து தெரிவிப்பாங்க. இன்றைய சதுரங்க வேட்டை மோடிக்கா, மாநில முதலமைச்சர் ஸ்டாலினா, பொறுத்திருந்து பார்ப்போம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். இதோட முழு வீடியோவை அடுத்தது போடுறேன். நம்ம இதை உங்க விமர்சனத்தை வைங்க. இதை யார் யாருக்கெல்லாம் விவசாயிகள் ஷேர் பண்ணுமோ உங்களால் அதை ஷேர் பண்ணுங்க. வாழ்க பாரதம், வளர்க இயற்கை விவசாயி இளைஞர்கள்.